வெல்கம் டு 360 தமிழ். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் படம்லாம் இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுல டாப் 5 படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 5 படங்களுமே தமிழ்லயே இருக்கு. எந்தெந்த ஓடிடில இந்த படங்கள்லாம் அவைலபிளா இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்றேன். அது மூலியமா ஃபுல் படத்தை பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. எல்லா படத்தோட ஒன்லைனை மட்டும் நான் ஷேர் பண்றேன். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு கோலம் அப்படின்றது. இந்த படம் 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்கமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்லிடுறேன். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஆபீஸ் தான் நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆபீஸ்ல ஒரு 10-15 பேர் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே போல காலையில அவங்களோட ஆபீஸ்க்கு வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் மேனேஜரா ஒரு நபர் இருப்பாரு. அவருமே வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது காஃபி இருக்கு பாத்தீங்களா, ட்ரெஸ்ல கொட்டிடுது. அதை வாஷ் பண்ணலான்ற மாதிரி பாத்ரூம்குள்ள போறாரு. அப்படி பாத்ரூம்குள்ள போனவர் திரும்பி வரவே மாட்டாரு. உள்ள போனவர் ஏன் இன்னும் வரலன்ற மாதிரி இங்க இருக்க ஆளுங்களும் யோசிக்கிறாங்க. சரி செக் பண்ணுவோன்ற மாதிரி கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அவர் இறந்து போயிருக்காரு. எப்படி இறந்து போனாரு, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸும் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் இது வந்து ஸ்லிப் ஆகி விழல, யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. இங்க இருக்க யாரோ தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்கதான் சிசிடிவி எல்லாம் இருக்கும்ல, அது மூலியமாலாம் செக் பண்ணி பாக்குறாரு. அதே சமயம் அந்த மேனேஜருக்கு யார் யார்கிட்ட எல்லாம் பகை இருக்குன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிச்சு அந்த மேனேஜரோட சாவுக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்துல பாசிட்டிவ்னா என்ன தெரியுமா, எந்த ஒரு டைவர்ஷனும் இருக்காது. இந்த விசாரணையை மட்டும் தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. தேவையில்லாம லவ் கிவன் டைமை வேஸ்டே பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல நெகட்டிவாவும் ஒரு விஷயம் எனக்கு பட்டது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரைமை எப்படி பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு நிலைமை வரும் பாத்தீங்களா, அதை ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நமக்கே புரிஞ்சிரும், இருந்தாலும் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கே செகண்ட் ஆஃப் முழுக்க எடுத்துப்பாங்க. அதுதான் எனக்கு இந்த படத்துல கொஞ்சம் நெருடலா பட்டது. இதை தாண்டி ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். எனக்கு செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேகா தான் பட்டது. ஆனா ஓவராலா இது ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்க இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு குரூப் அப்படின்றது. இந்த படம் 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். பீரியாடிக் செட்டப்ல அமைச்சிருப்பாங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. துல்கர் சல்மான் நடிச்சு ரீசெண்டா லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, பீரியாடிக் செட்டப்ல சூப்பரா அமைச்சிருந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதையுமே இருக்கும். இதுலயே இவர் ஏமாத்துற கேரக்டர் தான் பண்ணிருப்பாரு. துல்கர் சல்மானோட ஆக்டிங் இந்த படத்துல சூப்பரா இருக்கும். ட்ரூ இன்சிடென்ட்டை மைய பத்தி தான் இந்த படத்தையே எடுத்திருப்பாங்க. உண்மையிலேயே குரூப்னு ஒரு நபர் இருந்திருக்காரு. நிறைய போலீஸுங்களுக்கு டிமிக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. நிறைய பேரை ஏமாத்திருக்காரு. அந்த ரோல தான் துல்கர் சல்மான் இந்த படத்துல பண்ணிருப்பாரு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க கூட வாய்ப்பு இல்ல. ஆனா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். பீரியாடிக் செட்டப்லாம் அமைச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப ரியலாவே இருக்கும். இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் அங்கங்க லேக் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஆனா துல்கர் சல்மானோட ஆக்டிங்காகவும் இந்த படத்தோட மேக்கிங்காகவும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு கண்ணூர் ஸ்குவாட் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல தமிழ்லயே இருக்கு. இந்த படத்துல மம்முட்டி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்துலயும் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு. ஆக்சுவலா ஹீரோயின் கேரக்டர், லவ் சீன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு சீனுமே அமைச்சிருக்க மாட்டாங்க. விசாரணையை வச்சு மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. தீரன் அதிகாரம் 1 இருக்கு பாத்தீங்களா, அந்த படத்தை பாக்குற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஆனா அது வேற கதை, இது வேற கதை. சரி, முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்லிடுறேன். ஒரு பிசினஸ் மேனோட வீட்டை நமக்கு காட்டாங்க. அந்த பிசினஸ் மேனோட வீட்டுக்குள்ள சில ஆளுங்க நுழையிறாங்க. பிசினஸ் மேனா சாவடிச்சிடுறாங்க. அதே சமயம் அவரோட பொண்ணை ரேப் பண்ணிடுறாங்க. உள்ள இருக்க காசு நகனி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப டேலண்டடான ஆபீசரா இருப்பாரு. ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணுவாருன்றதுக்காக சீனியர் ஹீரோ கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைப்பாரு. ஹீரோ எனக்கு என்னோட டீம் தான் வேணும்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா அந்த டீம்ல இருக்கவங்களுக்குள்ள சின்னதா சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ஒருத்தர் காசு வாங்கியிருப்பாரு, அதனால அவருக்கு பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். இதனால இவங்க டீமுக்குமே கொஞ்சம் அசிங்கம்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த கரையை நம்ம துடைக்கணும், அதுக்கு இந்த கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணும், நம்ம திரும்பி டீமா சேருவோன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க டீமா செயல்படுறாங்க. இவங்க டீமா சேர்ந்து பயங்கரமா போராடுறாங்க. அந்த குற்றவாளியை தேடி பயங்கரமா அலையிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஆள் இல்லாத சமயம் பார்த்து பொருளை தூக்கி இருக்காங்கன்னா இங்க இருந்து யாராவது தகவல் கொடுத்திருக்கணும்ல, அதுல இருந்து இவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த குற்றவாளிகள் நிறைய இடத்துல கைவரிசை காட்டினவங்கன்னு தெரிய வருது. எங்க இருந்தாலும் சரி அவனுங்களை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் பயங்கரமா ட்ரை எல்லாம் பண்றாரு.
கடைசியில புடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்பவே சூப்பரா இருக்கும், பரபரப்பா இருக்கும். இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு வாட்டி பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு இரட்டை அப்படின்றது. இந்த படம் 2023 தான் வெளியாச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. இந்த படத்துல ஜோஜு ஜார்ஜும் அஞ்சலியும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஜோஜு ஜார்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல டபுள் ஆக்ஷன் தான் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இந்த படத்துல இவங்க ட்வின் பிரதர்ஸா பண்ணிருப்பாங்க. அண்ணனும் போலீஸ், தம்பியும் போலீஸ். பிளாட்டை பத்தி நான் தெளிவா சொல்லிடுறேன். ஆக்சுவலா அண்ணனை பொறுத்த வரைக்கும் சீனியர் போலீஸா இருப்பாரு. தம்பியை பொறுத்த வரைக்கும் சாதாரண போலீஸ் ஆபீசரா தான் இருப்பாரு. அண்ணனுக்கும் தம்பிக்கும் சுத்தமா செட் ஆகாது. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கேரக்டர், எல்லார்கிட்டயும் நல்ல விதமா பேசுவாரு. ஆனா தம்பி அப்படி இல்ல. எப்ப பாரு யார்கிட்டயாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏகப்பட்ட பேர்கிட்ட ஸ்டேஷன்லயே இவன் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான். ஒரு நாள் அண்ணன் இருக்க மாட்டாரு, தம்பி மட்டும் தான் ஸ்டேஷன்ல இருப்பான். தம்பி யாரோ ஸ்டேஷன்ல வச்சு ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. ஷூட் பண்ணி சாவடிச்சது யாருன்னு தெரியல. அண்ணன் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வராரு. தம்பி தான் எல்லார்கிட்டயும் 7.5 இழுத்து வச்சிருக்கான்ல, யார் இதை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் பயங்கரமா விசாரணை பண்றாரு. விசாரணையோட முடிவுல தம்பியை கொண்டது யாருன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இவங்க பண்ணிருப்பாங்களா அவங்க பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேரை சந்தேகப்பட வைப்பாங்க. ஆனா முடிவை நம்ம யாருமே கெஸ் பண்ணிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு சூப்பரா தான் முடிவை அமைச்சிருப்பாங்க. ரொம்பவே ஷாக்கிங்கான முடிவாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல அஞ்சலியோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஜோஜு ஜார்ஜோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். ரெண்டு வேற வேற கேரக்டர் பண்றாருல, அதை சூப்பரா படத்துல காமிச்சிருப்பாரு. அது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்தை இதுக்கு முன்னாடி பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு கருடன் அப்படின்றது. இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த படத்துல பிஜு மேனனும் சுரேஷ் கோபியும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பிரைம் வீடியோல இருக்கு, தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காலேஜ் பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. டான்ஸ் பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில யாரோ அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வச்சு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. இந்த கேஸ் நம்ம ஹீரோ கிட்ட வருது. சுரேஷ் கோபி தான் இந்த கேரக்டரை பண்ணிருப்பாரு. இவருமே விசாரணை ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரணை பண்ணும் போது தான் நடந்த விஷயத்த ஒருத்தர் பார்த்திருக்காருன்னு தெரிய வருது. அபியூஸ் பண்ணது யாரு, அவன் முகத்தை பாத்தீங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பார்த்த நபர் தெளிவா பார்த்திருக்க மாட்டாரு, ஓரளவுக்கு தான் பார்த்திருப்பாரு. அது மூலியமா யாருன்ற மாதிரி இவங்க தேடுறாங்க. அதே காலேஜ்ல வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபசர் தான் இதை பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. இந்த ரோல தான் பிஜு மேனன் பண்ணிருப்பாரு. இப்ப சுரேஷ் கோபி இருக்காருல, பிஜு மேனனை அரெஸ்ட் பண்றாரு. சார் சத்தியமா நான் இந்த மாதிரிலாம் பண்ணல சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறாரு. இருந்தாலும் சுரேஷ் கோபி இருக்காருல, இவர் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இதனால பிஜு மேனனோட வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறிடுது. நான் தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவரை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவருக்கு எதிராக சாலிடா எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காது. உண்மையிலே பிஜு மேனன் கெட்டவரா இல்ல சுரேஷ் கோபி தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஆடியன்ஸ்க்கு இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நம்மள ரொம்ப நேரம் குழப்பத்திலேயே வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். பிஜு மேனன் இருக்கார்ல, என் மேல குற்றம் இல்ல, எனக்காக நானே வாதாடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வாதாட ஆரம்பிப்பாரு. அந்த சீன்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த படத்தை இதுக்கு முன்னாடி பார்க்கலனா கண்டிப்பா ஒன்ஸ் பாத்துருங்க. ரொம்பவே சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற என்னென்ன மாதிரியான லிஸ்ட் எல்லாம் போடலான்றதையும் சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு ட்ரை பண்றேன்.